மகம் 4ல ஒருத்தருக்கு அமைஞ்சதுன்னா, அவங்க தன் வீட்ட பத்தியும், தன் குடும்பத்த பத்தியும், தன்னோட ஹேப்பினஸ் பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க தவிர, அந்த உண்மையான அந்த பவரையும், அத்தாட்டையும் அவங்க மறந்துருவாங்க. ஸோ 4ஆம் பாவம் தான் கொஞ்சம் இருக்கிறதுலயே ட்ரபிள் ஜாஸ்தி தரக்கூடியதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மகத்துக்கு இன்னொரு ஒரு தம்பு ரூல் அவங்க என்ன மனசுல பதிய வச்சுக்கணும் அப்டின்னா, நெவர் பெக். செஞ்சக்கூடாது. ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, அவங்க அம்மாக்கு நான் கைடன்ஸ் குடுப்பேன். ஸோ அந்த கெத்த மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்லிருவேன். அது அகங்காரம்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த கெத்த வந்து அகங்காரத்துக்கும், கெத்துக்கும் கொஞ்சூண்டு தான் வித்தியாசம். அந்த லிமிட்ட அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு, அந்த கெத்தோடயே அவங்க அப்படியே ஏன்னா எல்லாரும் பார்க்குறவங்கலாம் கெத்தா தான் பார்க்குறாங்க. அப்ப அந்த கெத்த அவங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இது குடும்பத்திலயும் அவங்க விட்டு குடுத்து போகக்கூடாது. அவங்க அப்படியே தான் இருக்கணும். ஐடென்டிட்டி லூஸ் பண்ண அவங்க கடுமையான மன உளைச்சலுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட they will take close to heart and close to mind. சங்கடத்தையும் டிஸ்கம்ஃபர்ட்டும் குடுக்கக்கூடிய நபர் வந்து உண்மையான சிங்கமா இருக்கணும். உண்மையான ராஜாவா இருக்கணும். இந்த ராணிக்கேத்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது ராணி. இவங்கள விட பவர்ஃபுல்லான பர்சன் வந்து டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அது பெருசா பாதர் பண்ணாது. ஆனா மத்த சமமா அவங்களுக்கு யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்கள விட கொஞ்சம் இவங்க இன்ஃபீரியரா யாரையாவது நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அது ஹஸ்பண்டா இருந்தாலும், குழந்தைகளா இருந்தாலும், அப்பா அம்மாவா இருந்தாலும். அவங்க வந்து அந்த மதியார் தலைவாசல் மிதியாதே இல்ல. அந்த கண்ணுல உங்களுக்கு ப்ராப்பரா மகம்லாம் நடந்ததுன்னா அப்படி நெஞ்சு நிமித்தி நடப்பாங்க.